எந்த ஒரு மனிதனுக்கும் அவமானம்தான் அவனை வந்து அடுத்த கட்டத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்படுறான்னா அங்கிருந்து தான் அவன் வந்து ஒரு புது மனிதனா வந்து பிறக்கிறான். இது பல அறிஞர்கள் பல சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார். அப்புறமா அது கோட் படத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மதுரையில் நடக்கப் போகிறது அப்படின்னு. அதை தாண்டி தளபதி 69 படத்திற்கு பிறகு ஒரு நடைபயணம் தமிழகத்தில் உள்ள 100 தொகுதிகள் விஜய் வந்து ஒரு நடைபயணம் போகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை விஜய் குறி வச்சிட்டார். இது விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடிலாம் கடுமையான விமர்சனம்லாம் இருந்தது. என்னங்க தெரியும் அந்த விஜய்க்கு வந்து, ஏதுங்க தெரியும் அவருக்கு, என்னங்க புரியும் வந்து, அவருக்கு இருக்கிற தலைவருடைய பேர்லாம் வரிசையாக சொல்லுங்க பார்க்கலாம், தெரியாது வந்து அவருக்கு வந்து யார் இங்கே இருக்கிறாங்க ஏதுன்னு தெரியாது. அரசியலில் என்ன தெரியும், அவர் நடிகை கூட டான்ஸ் ஆடுறவர் தான், அவர் தினசரி என்ன பேப்பர் படிக்கிறாரு, இந்த மாதிரியான விமர்சனம்லாம் வந்து நமக்கே கூட ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது வந்து. சும்மா வந்து அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு கடைசியில் விஜய் வராமல் போயிடுவாருன்னு. ஆனால் டகால் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அப்புறம் எல்லா தலைவருடைய பிறந்த நாளுக்கும் மாலை அணிவிங்க, அப்புறம் இரவு பாடசாலை, அப்புறம் லைப்ரரி ஆரம்பிங்க, அப்புறம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், இதெல்லாம் வந்து அப்புறமா ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அறிக்கை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பொழுது கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சிக்கு களத்தில் இறங்கியது. அப்புறம் மாணவர்கள் +2 மாணவர்களுக்கு ஒரு செக்மெண்ட்டில் வந்து மாநில அரசையும் இன்னொரு செக்மெண்ட்டில் மத்திய அரசும் விமர்சனம் பண்ணி பேசுறது வந்து இதே ஒரு பெரிய விஷயமாகி விஜய் களத்திற்குள் இறங்கிவிட்டால் அது 100% தெரிஞ்சிருச்சு. இதற்கு பின்னாடி வந்து ஒரு அவமானம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் நடந்திருக்கும், எல்லாருக்குமான அவமானம் இருக்கும். அது விஜய் இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ, அவர் 300 கோடி கூட கொடுக்கறதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது வந்து, கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு வந்து ஏறக்குறைய என்ன சொல்கிறது, ஒரு தீட்டப்பட்ட கூர்மையான கத்தி மேல் நடக்கிறதுக்கு சமங்க. அது என்ன வேணாலும் மாறும். அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். ரெண்டாவது அரசியலுக்குள்ளே இறங்கிட்டா கட்சி ஆரம்பிச்சுட்டா அதுக்கு வேறு செலவு பண்ண வேண்டிய காசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இவ்வளோ காலம் சம்பாதித்தது, அப்புறம் நிதி கொடுக்கறது எல்லாம் சேர்த்து எவ்வளோ, அதெல்லாம் யானை கட்டி தீனி போடுற கதை. யானையாவது சாணி போடும், என்ன போடும்து வந்து தெரியவே நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு பின்னால் வந்து ஒரு அவமானத்தை விஜய் தேக்கி வச்சிருந்தாருன்றீங்களா, அது வெளியே சொல்லாமல் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தமிழக வெற்றி கழகமாக ஒரு கட்சியாக மாறிடும். 2013 இந்திய சினிமாவுடைய 100ஆண்டு விழா நடக்குது. அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் அழைப்பு. இந்திய அளவில் அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுது. ஒரு 4 நாள் அந்த விழா. குறிப்பாக சவுத் இந்தியாவிலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்திலிருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் வராங்க. நார்த்லேருந்து அமிதாப் வராரு. இங்கே இருக்கிற ஹீரோக்கள் அத்தனை பேருக்கு அழைப்பு வருது. விஜயும் வராரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா முன் வரிசையில் அஜித், அப்புறமா சூர்யா, கார்த்தி, விக்ரம், அது இது எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. விக்ரம் பிரபு எல்லாம் உட்காந்து இவர் அப்படியே போய் முன் வரிசையில் அப்படியே விஜய் போய் இடம் தேடுறாரு. வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அப்படி வந்து, சார் உங்களுக்கான இடம் அது அப்படின்னு காமிக்கிறார் கையை. அவர் அடுத்த வரிசையான்னு போகும்போது ஒரு அந்த விஐபிங்கிற ஒரு ரோ இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 ரோ, அந்த 5ஆவது ரோவில் அவருக்கு ஒரு மூலையில் ஒரு சீட்டை காமிக்கிறாங்க கையில். ஒன்றுமே பேசலை. இப்போ நேராக போயிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு. கடைசி அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடுப்பு வச்சு, அந்த தடுப்புக்கு அப்போ வந்து பொது பார்வையாளர்கள் பொதுவாக வந்து இந்த பார்க்க வந்திருப்பாங்க இல்லைங்களா, டிக்கெட் வாங்கிட்டு அவங்க ஒரு தடுப்பு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த விஐபி ரோவே ஆரம்பிக்குது. முன் வரிசை தான் விவிஐபி. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அது பின் வரிசைலாம் என்னன்னா, திடீர்னு யாராவது விஐபிங்க வந்துட்டாங்கன்னா அப்படின்னா அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக அது ஏறக்குறைய ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அங்கே போய் விஜய் உட்காந்துறாரு. ஆனால் முன்னே உட்காந்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காக சொல்ல, விக்ரம் பிரபு வரைக்கும், அவர் ஒன்றும் சாதாரண இல்லை, சிவாஜியோடைய பேரன், அவர் வரைக்கும் வந்து ஸ்டிக்கர் டேக் போட்டு ஒட்டி வச்சிருக்கு சீட்டில். மிஸ்டர் விக்ரம் பிரபு, மிஸ்டர் விக்ரம், மிஸ்டர் அஜித், எல்லாருடைய பேர் இருக்குது. இவருக்கு 5ஆவது ரோவில் கொடுக்குறாங்க, ஒரு மூலையில் கொடுக்குறாங்க. நிகழ்ச்சி தெரியாது. ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு வந்து விஜய் வந்து ஃபோட்டோவில் விழமாட்டார். அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துடுறாரு. ஆடிட்டோரியத்தில் ஒரு சலசலப்பு உண்டாகுது. இவங்க நடிகர் நடிகைக்குள்ளேயே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. கம்மன் மௌனமாக உட்காந்துட்டார். ஓகே, ரைட்டு, ஓகே. அழைப்புகளே நிகழ்ச்சிக்கு முன்னால் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. விஜய் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாருன்னா, இந்த விழாவுக்கு நம்மளை கூடாமல் இருந்தாலே மேலு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. பொதுவாக அந்த விழாவுக்குலாம் போகாத ஒரு நபர். ஆனால் கொடுத்துட்றாங்க, வேணுமே கொடுக்குறாங்க. உட்காந்தாச்சு. முதல்ல ஒரு நடிகை மட்டும் பதறி அடிச்சுட்டு ஓடின்னு வராங்க. வந்து யாருன்னா சிம்ரன்.
வந்து விஜய் கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஏன் ஏன் இருக்கையில் போய் உட்காந்துங்க, நான் இங்கே உட்காந்துக்கணும்னு வேணாம் நீங்கள் கிளம்புங்கன்னு. அவங்க தான் மற்றவங்க எல்லாம் அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அன்றைய இரும்பு பெண்மணி, சிங்கம், கோபக்காரி இப்படின்னு சொல்லப்பட்ட முன்னாள் முதல்வர் அந்த ஜெயலலிதா அம்மா இருந்ததுனால் அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட போகிறோம், இது ஏறக்குறைய திட்டமிட்டு தான் வந்து விஜயை வந்து அவமானப்படுத்துகிறார்கள். இந்த கடைசி ரோ கொடுத்ததுக்கு அது காரணம். எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டி உட்கார வச்சவங்கள விஜய்க்கு மட்டும் ஏன் அங்கே கொண்டு போய் வைக்கணும்? அப்போ மெல்ல விக்ரம் எழுந்துக்கிறார். அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதுகிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஒரு 4-5 பேர் உட்காடுறாங்க. ஏறக்குறைய அவருக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நபர்களாக மாறுகிறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே உட்கார வேண்டியது தானேன்னு கேட்குறாரு. வந்து இல்லை, நாங்கள் இங்கே உட்காந்து பார்க்குறோம், எங்களுக்கு நல்லா தெரியுது, சௌகரியமாக இருக்குது அப்படின் பொழுது அந்த கூட்டத்தில் மேலும் சலசலப்பாகுது, மேலும் இதுவாகுது. அது ஒரு மறுநாள் செய்தி ஊடகத்தில், பிரிண்ட் மீடியாவில் ஒரு பெரிய விஷயமா மாறுது. சில பேர் பாக்ஸ்லாம் கட்டி எழுத ஆரம்பிக்கிறாங்க, திட்டமிட்டு விஜய் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்போ நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சில அவருடைய வெல்விஷர்னு இருப்பாங்களே, ஒரு 2-3 பேர், அவங்க சொல்கிற ஆலோசனை, இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி, அவரும் ஒரு பெரிய ஸ்டாரு அப்படின்னு இதெல்லாம் செஞ்சக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு தகவல். அதே மறுநாள் திடீர்னு விஜய்க்கும் ஒரு அழைப்பு இருக்கும். விஜய், விக்ரம், அஜித், சூர்யான்னு நினைக்கிறேன், சூர்யா கார்த்தி முன்வரிசையில் உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. 2013 ஏன் இப்படி அவமானப்படுத்தணும், ஏன் இந்த விஷயம் அப்படின்றது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, 2011 காவலன் படம் ரிலீஸு. காவலன் படம் வந்து பஞ்சாயத்து நடக்குது. என்னென்னா, கலைஞர் டிவி பஞ்சாயத்து வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி சிறுத்தை படம் அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகும். அதுக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க. தேட்டர் பஞ்சாயத்து உண்டாகிறது. அந்த படம் ஏறக்குறைய ஒரு பெரிய விஷயமாக மாறுது. அப்போ வர எலெக்ஷனுக்கு, சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக விஜயோடைய மக்கள் இயக்கம் இல்லை நற்பணி மன்றம் ஆதரவு கொடுக்குன்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை சேர்ந்து சொல்கிறாங்க. அதே போல் அந்த எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ மாபெரும் வெற்றி பெறுகுது அதிமுக. அந்த வெற்றி பெற்ற சமயத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு அறிக்கையும் சில இடங்களில் ஒரு லூஸ் டாக்கம் விட்டுருப்பார். எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றிக்கு எங்கள் பங்கும் பெரும் பங்கும் உண்டு, எங்கள் ரசிகர்கள் போட்ட ஓட்டம் அதுக்கு காரணம், நாங்கள் ஒரு அணிலாக கூட அதுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது ஒரு விஷயம் வந்து. அது அப்படியே கொஞ்சம் திருச்சி வேறு மாதிரியாக மாறி அந்த அம்மாவுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி, அந்த கோபம் வந்து ஒரு மாதிரி அப்படியே உள்ள ஆற போட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறமா கூப்பிட்டு கூட ஏதோ கொடைநாட்டில் கூப்பிட்டு அவங்க எஸ்ஏசியும் விஜயும் ரொம்ப நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக கூட தகவல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டதாகலாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. வந்து இதை விட பெருத்த கோபம் எப்போ உண்டாச்சுன்னா, எல்லாருக்குமே தெரியும், தலைவா. அந்த தலைவாவில் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்த பிறகு தான் பெரும் கொந்தளிப்பாகிடுச்சு. பெரிய கொந்தளிப்பாகி மற்ற மாநிலங்கள், அப்ராடு எல்லாத்துலேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது சொல்லி வச்ச மாதிரி எல்லா தியேட்டருக்கும் ஒரு மொட்டை கடிதாசி போகுது. இந்த தியேட்டரில் குண்டு வச்சுருக்கிறோம், வெடிச்சு போயிடும் இந்த ஷோ ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னு. மக்களுடைய நலன் கருதி, பார்வையாளர்கள், தியேட்டர் பார்வையாளர் நலன் கருதி அந்த காட்சி ரத்து செய்யப்படுகிறதுன்னு. அப்புறம் அந்த படம் வந்து பைரசியில் விட்டு திருட்டு விசிடியாக வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு வழியாக அந்த டைம் டு லீடு அந்த தலைப்பெல்லாம் தூக்கி ஏறக்குறைய சும்மா இருந்த விஜயை வந்து தலைவா அப்படின்னு ஒரு படத்தினால் தலைவான்னு தூண்டி விட்டதுனால் இன்னைக்கு வந்து தலைவான்னு வந்தாச்சு. இதுதாங்க காரணம். வந்து நீங்கள் எந்த மனிதனையும் வந்து நீங்கள் அவமானப்படுத்தும் பொழுது குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டபால்னு ஒரு இடத்துல வந்து நின்றுடும். இதெல்லாம் யாராவது எதிர்பார்த்தாங்களா? விஜய் அரசியலுக்கு வரப்போகிறான்னு ஒரு ஏகப்பட்ட விமர்சனங்கள். என்னையா தெரியும் விஜய்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் கட்சி பேர் அறிவித்த பிறகு கூட நம்பிக்கை இல்லை யாருக்கும். கடைசி படம் தளபதி 69 சொன்ன பிறகு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த படம் கமிட் ஆகிறாரா இல்லையா பாருங்கள். ஆடின வாயம் பாடின காலம் சும்மா இருக்காது, வாங்கின காசுக்கெல்லாம் வந்து விட்டுட்டு வந்துடுவாரா அப்படின்னு பொழுது எனக்கு இன்னும் அதில் நம்பிக்கையே இல்லை. அரசியலுக்குள்ளே இறங்கியாச்சு, பார்த்துருவோம் ஒரு கை. இதுக்கப்புறம் தான் விஜயோடைய அந்த அரசியல், குறிப்பாக அந்த மக்களை போய் சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து இப்போ இது பரிசளிப்பு விழா கொடுத்துறீங்க, அப்புறமா கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்துடுறீங்க, அப்புறம் வந்து எல்லாம் பண்ணிடுறீங்க, ரைட்டு.
ஏர்போர்ட்டில் போய் நிற்கும் பொழுது ஒரு 10-15 மீடியா மைக்கை நீட்டி கேள்வி கேட்பாங்க. அங்கே நீங்கள் நோ கமெண்ட் சொல்ல முடியாது. ஒரு மேடை ஏறி பேசும்பொழுது கீழே இருந்து சில குரல்கள்லாம் வரும். அதுக்கு நீங்கள் ட்ரிகர் ஆகக்கூடாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விஜயகாந்த். அவரை எப்படியெல்லாம் கோபப்படுத்தி எப்படியெல்லாம் தூண்டி விட்டு அவர் அந்த கோபத்தை வேறு விதமாக பயன்படுத்தி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இந்த மீடியா அவரை ஒரு குடிகாரன்னு சித்தரித்து இன்னைக்கு வந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய அருமை பெருமைலாம் இப்போ தான் தெரியுது. அதே கூட விஜய் வந்து ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட போய் சென்றடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை விஜய் எப்படி கையாள போகிறார், எப்படி கையில் எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.